பிளட் பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கதான் ரத்தத்தை சேகரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அது என்ன மில்க் பேங்க் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். தாய்ப்பால் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தாய்ப்பாலை சேகரிச்சு வச்சிருக்கிற இடம் தான் ஹியூமன் மில்க் பேங்க். இந்த ஹியூமன் மில்க் பேங்க்ல உள்ள பாலை எந்தெந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தாய்ப்பால் ஒழுங்கா சுரக்கல, இல்லன்னா அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் கொடுத்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு எதுவும் பாதிப்பாகிற மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அப்பதான் மில்க் பேங்க்ல இருந்து நம்ம பால் கொடுக்கலாம். இல்லன்னா அந்த குழந்தை எதுவும் உடம்பு சரியில்லாம ஐசியூல அட்மிட் ஆயிருக்குது, பிறந்த உடனே நிக்கும்னு சொல்லுவோம், அங்க அட்மிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஹியூமன் மில்க் பேங்க்ல இருந்து பால் கொடுக்கலாம். இது தவிர அந்த குழந்தை ஏதோ அடாப்ட் பண்ணிருக்கு, இல்லன்னா அந்த அம்மா டெலிவரி டைம்ல எதுவும் இறந்துட்டாங்க அப்படின்னா கூட நம்ம ஹியூமன் மில்க் பேங்க்ல இருந்து பால் எடுத்து கொடுக்கலாம். தாய்ப்பால் அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள அம்மாமார்கள் இல்லன்னா யாரும் வாலண்டியரா தாய்ப்பால் இதுல கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ண வச்சிருந்திருக்கலாம். பாலை பதப்படுத்தி பாஸ்டரைசேஷன் ப்ரொசீஜர் மூலமா கிளீன் பண்ணி டீப் ஃப்ரீசர்ல -20°C ஒரு 3 to 6 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. பாலை இப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாயிங் ப்ரொசீஜர் பண்ணி 3 hours குள்ளாடி இதை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ பிளட் எப்படி டொனேட் பண்றோமோ அதே மாதிரி தாய்ப்பாலையும் டொனேட் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்னு. Every baby deserves breast milk. Mother donating breast milk for others. Milk matters.